வணக்கம், நான் பல் டாக்டர் மோகனாம்பிகை. இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும், பிறந்து அழகா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இந்த சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அது ஒரு 5 பாயிண்ட்ல பேசலாம். நம்பர் 1, ஹியூமானிட்டி. ஹியூமானிட்டி அப்படின்றது பெரிய பெரிய விஷயங்கள், ஒரு போர்க்களம் இல்லை ஒரு ஃப்ளட்டு அந்த மாதிரி வரும்போது மட்டும் துளித்து எழுறது கிடையாது. அது அஃப்கோர்ஸ் ஹியூமானிட்டி. பட் சின்ன சின்ன விஷயங்கள், ஒருத்தர் அழும்போது, ஒருத்தர் சோகமாக இருக்கும்போது, இல்லை ஒருத்தர் ஏதோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னா வாலண்டரியாக போய் அவங்கள என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறது, அழுதாங்க அழுதிங்க என்ன ஆச்சு, ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்குறது, இந்த மாதிரி சாரி சொல்கிறது, தேங்க்ஸ் சொல்கிறது, லைக் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இல்லை நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மனசார காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பியூட்டிஃபுல்லான ஹியூமானிட்டி டே டு டே லைஃப்ல இருக்கு. ரெண்டாவது விஷயம், லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனிதருக்குள்ளேயும் இருக்கணும். அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்குன்னு இல்லை, அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் அவங்க லீடரா இருக்கணும். அவங்க செல்ஃபை அவங்க ஹேண்டில் பண்ண தெரியும். அப்போ அது ஒரு குட்டி க்ரௌடுக்கோ 2 பேருக்கோ மொத்தமா ஒரு கூட்டத்துக்கோ நிர்ணயிக்கப்படுது. இது ஸ்டேட்டஸை வச்சோ, பொசிஷனை வச்சோ, டெசிக்னேஷனை வச்சோ, குவாலிஃபிகேஷனை வச்சோ மட்டுமே கிடையாது. ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது உங்க கூட இருக்கிறவங்கள நீங்க உங்களை மாதிரியே சரிசமமா பார்த்துக்கிட்டு அவங்கள உங்க கூட கூட்டிட்டு போய் உங்களால அவங்க வளர்ந்து, உங்களை விட அவங்க வளர்ந்தாலும் ஒரு அப்பா அம்மா மாதிரி பார்த்து சந்தோஷப்படுற குவாலிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டி. காம்படிஷன் மைண்ட் செட், that is healthy competition mindset and no competition mindset. அதாவது எந்த ஒரு விஷயங்களை பண்ணும்போதும் தன்னோட தனித்துவத்துல யார் கூடயும் நான் போட்டி இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில நான் நோ காம்படிஷன் மைண்ட்ல ஐ எம் இண்டிவிஜுவல் கிரியேச்சர், ஐ எம் யூனிக்னு இருக்கிற நேச்சர். அதுக்கப்புறம் ஹெல்தி காம்படிஷன், எந்த ஒரு எனிமிட்டியும் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்போட யூ ஆர் குட் இன் திஸ், ஐ எம் குட் இன் திஸ்ன்னு ஷேர் பண்ணிக்கிட்டு ஹெல்தியா க்ரோ டுகெதரா இருக்கிற காம்படிஷன் மைண்ட் செட். அதுக்கப்புறம் கமிட்மெண்ட். நான் இதுல கமிட்டட். லைக் எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் இம்பார்ட்டன்ட், காலேஜ் படிக்கும்போது காலேஜ் படிப்பு இம்பார்ட்டன்ட், வேலையை கத்துக்க தொடங்கும் போது வேலை ரொம்ப முக்கியம், எந்த ஒரு பாயிண்ட்ல சம்பாத்தியம் முக்கியம், திருமணம் முக்கியம்னு ஒரு பருவ காலங்கள்லையும் நம்ம எது ஒரு தலையாய விஷயமோ அதை கவனிக்கும் போது நம்ம வாழ்க்கை சிறப்பாகும். ஸோ கமிட்டட் அண்ட் ஃபோக்கஸ் டு ஒன் பாயிண்ட் அட் அ டைம் அண்ட் அக்கார்டிங் டு த ஃபேஸ் ஆஃப் லைஃப். கமிட்மெண்ட்ல வேலைகள், அதாவது சமையல்லேருந்து டாய்லெட் கிளீனிங் வரைக்கும், ஸ்விம்மிங்லேருந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஒர்க் வரைக்கும் எல்லாமே காமன். அதாவது சமையலும் சரி, ஒரு ஹவுஸ் கிளீனிங், வெசல் வாஷிங்லேருந்து ஸ்விம்மிங்கும் சரி, எல்லாமே லைஃப் ஹேக்ஸ். ஒரு லைஃப்ல எல்லா தரங்களையும் தங்களை தான் காப்பாத்திட்டு வாழ்றதுக்கான ஒரு லைஃப் ஹேக்ஸ். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுல ஜெண்டரோ, ஹைட்டு, ஜெண்டர், ஹைட்டு, கலர், அது மாதிரி எந்த ஒரு ரேசிசம் பயாஸும் இல்லாம இதை எல்லாரும் செய்யணும். அது ஒரு முக்கியமான கமிட்மெண்ட். இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு 5வது, நம்ம இந்த பிளானட்டை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிறது எப்படின்னா, சஸ்டைனபிளான விஷயத்த சேவ் பண்ணவும் செய்யணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். சேவ் அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆஸ் வெல் ஆஸ் அதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஹெல்த்தியா நம்ம வச்சிருக்கணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஏசி சஸ்டைனபிளா, வெளியே இருக்க நேச்சுரல் ஏர் சஸ்டைனபிளா. ஸோ ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, ஆஸ் வெல் அஸ் நேச்சுரல் ஏர் இல்லாமலும் இருக்க முடியாது. இதில் எது ஹைலி சஸ்டைனபிளோ அதை நம்ம ரொம்பவே காப்பாற்றணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது மூலமா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரது மூலமா மட்டும் இல்லை, அதே மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டுறது மூலமா அவங்க இதை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போவாங்க. இது எந்த கோர்ஸ் மூலமாவோ, எந்த விதமான பள்ளிக்கூடங்கள்ல லைக் ஸ்கூல்ஸ்ல ஒர்க் ஷாப்ஸ், வீடியோ ஷோஸ், அந்த மாதிரி எதுலையுமே இதை கத்துக்கிறத விட வாழ்ற ஒரு வீட்ல இருந்தே இதை கத்துக்க முடியும். ஹோம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல். ஸோ பேரண்டிங் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டீச்சிங். ஸோ இந்த மோட்ல நம்ம அடுத்த தலைமுறையில வளமா மாத்தலாம். ஸோ ரொம்ப நன்றி. இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள்.